மழை சீனும் தமிழ் சினிமா நடிகைகளும். ஹாய் ஆல். இன்னைக்கு என்னோட பாட்காஸ்ட் 24ல் வந்து கேரவான் இல்லாத காலத்தில் நடிகைகள்லாம் எப்படி எதிர்கொண்டாங்க மழை சீனை அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அப்போல்லாம் எப்படின்னா மழை சீன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 days, ஒரு 1 day அட்லீஸ்ட் டெஃபினட்டாக ஒரு 1 day முன்னாடி அந்த நடிகைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா மழை சீன் நடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது போட்டுப்பாங்க. அண்ட் தென் செகண்ட்லி எல்லாத்துக்கும் மேலே ஹோல் டே அவங்க அந்த மழை சீனில் நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு வீட்டிலேருந்தே ஒரு மாற்று ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா லஞ்சு சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மழையில் நனைஞ்சுட்டே நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா, ஜன்னி கண்டு போயிடும் அப்போது. அதனால் அது ஒன்று மாற்று ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. 2. 3வது வந்து டவல் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா தலைமுடி வந்து பூரா பிக்காக இருந்தாலும் சரி, அவங்க நேச்சுரல் முடியாக இருந்தாலும் சரி, தலைமுடி இதுவாகிடும், ஈரமாயிடும். ஸோ அதோட உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ அந்த தலையை தோட்டிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. அதை அப்புறமா இன்னொரு தடவை சொல்கிறேன். இது வந்து ஒரு என்ன ஆச்சுன்னா, இன்னொன்று நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப நாங்கள் அத்தனை பேரும் சொல்கிறோம். ராதிகா மேம் ஆகட்டும், ஸ்ரீபிரியா மேம் ஆகட்டும், குஷ்பு மேம் ஆகட்டும், எல்லோரும் ஒன்று சொல்கிறோம். மழை சீன் வந்து யூஸ்வலாக பாட்டுக்கு தான் எடுப்பாங்க. பாட்டு வந்து பொது எழுத்தை தான் எடுப்பாங்க. கேரவேன் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்சிடெண்ட்டுக்கு வருவோம். 1989 வந்து சின்ன சின்ன ஆசைகள்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க முக்தா ஃபிலிம்ஸில். அதுக்கு டைரக்ஷன் வந்து சுந்தர். ஓகே, அதுக்கு ஹீரோயின் வந்து மாலாஸ்ரீ அவங்க யார் அப்படின்னா கன்னடத்தில் இப்போது ஒரு காலத்தில் கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸாக நடித்து கொண்ட நடிகை அவங்க. அப்போ வந்து அவங்க அப்போ வந்து வளர்ந்து வந்த நடிகை அவங்க. கன்னடத்துலேயும் சரி, தமிழில் ஃபஸ்ட்டு மூவி அவங்களுக்கு. கன்னடத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்து ஃபேமஸான நடிகை. ஸோ அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஓ மேகமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வந்து சுந்தர் சொன்னால் அது அந்த மேகத்தை பற்றி வர்றதுனால நம்ம வந்து ஒரு மழை ஷாட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலாஸ்டிக்கிட்ட போய் சொல்லிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொன்னாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ப்ரொடக்ஷன் பாய்ஸ், சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் பீப்புள் வந்து அவங்களும் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்படி அப்படின்னா, அவர் மெயினாக அவர் ட்ரிப்ளிகன், பக்கா ட்ரிப்ளிகன் அவர். அண்டு நிறைய வைதிக காரியத்துக்கு தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். பட் அவருக்கு சைடில் வருமானம் வேண்டி இருந்தது. அதனால ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக வாசுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டார் அவர். அவர்கிட்ட வந்து சுந்தர் அப்பா சுந்தரோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாரோ தெரியல, அவங்க வந்து போய் நாளைக்கு மாலாஸ்ரீ கிட்ட போயிட்டு இந்த சீனுன்னு சொல்லிவிடு, மழை சீன் எடுக்க போகிறோன்னு சொல்லிவிடு, அதுக்கு ப்ரிப்பேராக அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து பக்கா, உங்களுக்கே நான் முன்னாடியே சொன்னேன், வைதிக காரியங்கள் பண்ணுவார். இவருக்கு லோக்கல் லாங்குவேஜெலாம் வராது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கார், மாலாஸ்ரீ கிட்ட போய்ட்டு பேசினோம். மாலாஸ்ரீட்ட போய்ட்டு சொல்லி, மேடம் நாளைக்கு உங்களுக்கு மழை சீன் அப்படின்னோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை கண்ணன், என்னால் மழை சீன் நாளைக்கு நடிக்க முடியாது, பிகாஸ் நான் வந்து மென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கஷ்டம், அதனால் நான் வந்து வேறு சீன் எடுக்க சொல்லுங்கள் சாரை, இன்னும் 2-3 நாள் கழிச்சு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவரை கேட்டுட்டு வந்துட்டார். அப்போ அதே டயத்தில் நானும் அம்மாவும் காரில் அப்பாவை கொண்டு போய் 10 மணிக்கு கொண்டு போய் 10 மணிக்கு கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு, அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து கல்யாண மண்டபம், முக்தா கல்யாண மண்டபத்துக்கு மேலே இருக்கும். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸை. அது வந்து அந்த ஆஃபீஸில் போய் அப்பாவை கொண்டு விட்டுட்டு, அம்மாவுக்கு ஏதோ ட்ரிப்ளிகேனில் ஏதோ ஒரு வாத்தியார்கிட்ட ஏதோ வேலை இருந்தது போல இருக்குது. எனக்கு ஞாபகம் இல்லை என்ன வேலைன்ட்டுன்னு. அதுக்கு கண்ணன் தான் எங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதனால் கண்ணனை வந்து, கண்ணன் வா, நீ என் கூட வா, நம்ம ட்ரிப்ளிகேன் போய் வாத்தியாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணார், அங்கே ப்ரொடக்ஷன் அங்கே வேலை பண்ணுற முக்தா ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு இப்போ. அவர்கிட்ட வந்துட்டு, சார் வந்தான்னா சார்கிட்ட சுந்தர் சார் வந்தான்னா சுந்தர் சார்கிட்ட சொல்லிவிடு,
அவங்க வந்து இதுக்கு போயிருக்கா, அவங்க ஆற்றுல இல்லையா, அவங்க மாலாஸ்ரீ வந்து ஆற்றுல இல்லையா, அதனால் நாளைக்கு நான் நடிக்க முடியாதான்னு சொல்லு அப்படின்னு விட்டார் அவர். நம்மளோட பிராமண பாஷையில் ஆற்றுல இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவருக்கு பாவம், அவருக்கு என்ன புரியும் நம்மளோட பிராமண பாஷை. அதனால் அவர் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்புறம் நாங்கள் போய் நானும் அம்மாவும் கண்ணனை அழைச்சிட்டு போய் ட்ரிப்ளிகேனில் அம்மா என்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் இறங்கிட்டார். கண்ணன் ட்ரிப்ளிகேன்லேயே இறங்கிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். நானும் அம்மாவும் ஒரு கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்தோம், எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆஃபீஸ்க்கு வந்து அப்பாவை அழைச்சிட்டு லஞ்சுக்கு அப்பா அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த சத்தமான சத்தம், ஒரே அமக்களம் ஆஃபீஸில். கீழே கேட்குறது அப்பாவோட கத்தல். என்னடா அது, அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, என்னடி இது, எதுக்கு இப்படி கத்துறா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு மேலே ஏறி போனோம் நானும் அம்மாவும். போனோன்னே உள்ளே போனோன்னே அம்மா வந்து அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன சத்தம் அப்படின்னு. மாலாஸ்ரீ வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க நாளைக்கு அப்படின்னு. மாலாஸ்ரீ ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கிடுகிடுன்னு உள்ள ரூம்குள்ளே, அப்பாவோட ரூம்குள்ளே சத்தமாக போனான். அப்பாவுக்கு கோவம். அதனால் அம்மா வந்து, நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கத்தினார். அம்மா வந்து, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்கேன், பிளட் ப்ரெஷர் வரா மாதிரி அப்படின்னு கத்தினா திருப்பி அம்மா. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற யாரோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சொன்னாங்க, இல்லை மாலாஸ்ரீ நாளைக்கு வீட்டில் இல்லையா, அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு. என்னது, ஊருக்கு போயிட்டாளா, யார் சொன்னா அப்படின்னு. கண்ணன் வந்து சொன்னானா அப்படின்னு ஒன்று அம்மாவுக்கு வந்ததே பார்க்கலாம் கோவம். என்ன வளரின்னு இருக்கல எல்லாரும், அவள் வந்து மென்சஸ் நான் ஆற்றுல இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு உடனே அப்படியே பேரஞ்சா மாதிரி எல்லாரும். அதனால வேற சீன் எடுங்கோ அப்படின்னு சொன்னாலே ஒழிய அவள் வந்து நான் வந்து ஊருக்கு போகிறேன்னா சொல்லலை. அந்த அந்த ப்ரொடக்ஷன் பாய் யார் சொன்னானோ அவனுக்கு அப்படியே வெளவெளத்து போயிடுது. என்னடா வளர்ற நீனு அப்படின்னு அப்பா அவன்கிட்ட திருப்பி கற்றுனேன். அவருக்கு ஒரு மாதிரி கோபமும் அவமானமுமா போயிடுது. எனக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னாங்க ஆற்றுல இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள் பாஷையில் ஆற்றுல இல்லைன்னா வீட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம். அதானே சொன்னேன் நான். எனக்கு எப்படி தெரியும் அவங்க வீட்டில் இல்லை ஆற்றுல இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மென்சஸ்ன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கத்தினா. வந்ததே பார்க்கலாம் சிரிப்பு எனக்கும் ரவிக்கும். 2 பேரும் வெளியில வந்து சிரிச்சோம் பாரு. நாங்கள் 4 பேரும், நானும் ரவியும் தாங்க முடியல, எங்கள் 2 பேருக்கும் சிரிப்பு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது. அது வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீப்ரியா மேம் பொறுத்தர் அவனை வந்து ஷூட்டிங் போது அவங்க அந்த ஆத்தோரம் குடில் வீடு அதன் மேலே கோபாலன்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுக்கு செட்டு அந்த இது ஒரு கர்நாடகாவில் நீர்வீழ்ச்சிக்கிட்ட எங்கேயோ எடுத்தாங்க. அந்த நீர்வீழ்ச்சியில் எடுக்கும்போதெல்லாம் கீழே நம்ம நடந்து தான் போகணும் இவங்க எல்லாரும். இது மாதிரி நடந்து அவங்க நீர்வீழ்ச்சிக்கு கீழே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஷீ ஹேட் இது ஆகிடுது, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்பா கிட்ட சொன்னாங்க, சார் அந்த பாட்டை அப்பா கன்சீவ் பண்ணி வச்சிருந்து நிறைய பரதநாட்டியம் மூமெண்ட்ஸோட. பட் அவங்க சொன்னாங்க, சார் என்னால் மூமெண்ட்லாம் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வந்து உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி மூமெண்ட்ஸ் வச்சுக்கோங்கன்னு. அப்பா வந்து தட் வே இஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அப்பாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணால் தான் கோவம் உரிமையுடைய மாதிரி பொம்மநாட்டிகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா. அதனால என்னம்மா, நான் பரவாயில்ல, நான் ஒன்று 3 இயர் ஃபஸ்ட் கிளாஸாக அழகாக இருக்கும் அது, அதனால் நிறைய க்ளோஸ்அப் ஷாப் வச்சுட்றேன் அப்படிம்பாங்க. ஸோ சினிமான்றது வந்து நீங்கள் ஒரு கஷ்டமான இது. அதுவும் நடிகைகளுக்கு வந்து இட் இஸ் இமோஷ்னலி, ஃபிசிக்கலி அண்ட் குவைட் அ லாட் ஆஃப் நடிகைகளுக்கு ஃபினான்ஷியலி ஆல்சோ ஒரு பெரியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. ஸோ இன்னையோட பாட்காஸ்ட் இதுதான் என்னது. See you all soon.